தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்திலே பிரவேசித்திருக்கிறதான நமக்கு கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கின்றார். அல்லேலூயா. யாக்கோபின் குமாரனாகிய யோசேப்புக்கு கடைசி நாட்களில் சம்பவிக்க வேண்டிய காரியங்கள், சம்பவிக்க போகின்ற காரியமாக தகப்பன் சொன்ன இந்த காரியங்கள் நான் நேற்றைய தினத்தில் காலை ஆராதனையில் சொல்லல, ஈவினிங்ல நடந்த வாக்குத்தத்த ஆராதனையில் நான் சொன்னேன். என்னுடைய தகப்பன், நம்முடைய மூத்த ஊழியர் சீனியர் பாஸ்டர், அவர் நான் மாத்திரமல்ல குடும்பத்தாரும் கேட்கும்படியாய் அநேக காரியங்களை எங்கள் காதுகள் கேட்க வருகின்ற நாட்களில் உன்னுடைய ஊழியத்திலே நீ இப்படிப்பட்டதான பாதையை நீ கடந்து போக வேண்டும் என்பதை அவர் ரீகால் பண்ணிக்கிட்டே இருந்தார். அல்லேலூயா. அதன்படியே தான் நடந்துச்சு. நான் தேவ சமூகத்தில் உண்மையை சொல்லுகின்றேன். அல்லேலூயா. நான் சொன்னது போல வாக்குத்தத்த ஆராதனை வராதவர்களுக்கு, பெற்றோர்களுக்கு நான் சொல்லுகின்றேன், நீங்கள் கர்த்தருக்குள்ளே பலப்படுங்கள், கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்திருங்கள். கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் கர்த்தருடைய நாமத்தினாலே நீங்கள் வார்த்தைகளை பெற்று கடைசி நாட்களில் சம்பவிக்க வேண்டிய காரியங்களை குறித்து பிள்ளைகளுக்கு என்ன செய்யுங்கள்? அறிவியுங்கள். முதல் வசனத்துல அதைத்தான் நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதி ஆகமத்திலே 49வது அதிகாரத்திலே முதல் வசனத்திலே யாக்கோபு தன் குமாரரை அழைத்து நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை என்ன செய்வேன். அதுல ஒண்ணு என்னன்னா, ஆண்டவர் தன்னுடைய மகன் மூலமாய் யாக்கோபு மூலமாய் சொன்னாலும் ஏராளமான காரியங்கள் யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு என்று இந்த பகுதியில் பார்த்தோம்னா அதிகாரத்துல யோசேப்புக்கு. அல்லேலூயா. அதுலயே நமக்கு தெரியுது அவர் ஒரு ஸ்பெஷல். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இங்கு பார்க்கின்றோம் இந்த வசனத்திலே அதிகாரத்தின் 25வது வசனத்தின் ஒரு பகுதி மாத்திரம் இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்கின்றோம். இந்த மாதத்தில் கர்த்தர் ஸ்பெசிபிக்கா குறிப்பாய் சபைக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்தமாக, அவர் உனக்கு எப்படியாய் இருப்பார்? யார் துணையாய் இருப்பார்னா, சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த மாதத்துல எனக்கும் உங்களுக்கும் எப்படியாய் இருக்க போறாரு? துணையாய் இருக்க போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் பார்க்கின்றோம், சங்கீதக்காரன் கர்த்தருடைய துணையை ரொம்ப நம்பி இருந்ததுனால அவர் சொல்றாரு, என் தேவன் ஆபத்து காலத்துல எனக்கு எப்படிப்பட்ட துணை? அனுகூலமான துணையாக இருக்கின்றார். அல்லேலூயா. அவர் அடைக்கலமும் பலனுமாய் இருக்கிறது மாத்திரமல்ல, ஆபத்து காலத்துல எனக்கும் உங்களுக்கும் அவர் அனுகூலமான துணையாய் இருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். அல்லேலூயா. இந்த உலக பிரகாரமான ஜீவியத்திலே ஏற்ற துணையாக கணவனுக்கு மனைவிக்கு கணவனை ஆண்டவர் கொடுக்கின்றார். ஆவிக்குரிய ஜீவியத்திலே நேற்றைய தினத்தில் நான் சொன்னது போல கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான் எனக்கும் உங்களுக்கும் துணையாய் இருக்க முடியும். அல்லேலூயா. எனக்கு துணை இந்த பாஸ்டரா எனக்காக ஜெபிப்பாரு, எனக்காக வேண்டும், ஜெபம் பண்ணுவார், இல்லை என்று சொல்லல. ஆனால் உங்களுக்கு ஆவிக்குரிய துணையாளர் யாருன்னா அவர் ஒருவர் தான். வேதத்துல நீங்க பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உயிர் தெழுந்து தரிசனமான போது தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் சொல்லும் போது, நீங்கள் எருசலேமை விட்டு என்ன செய்யாதீங்க, போகாமல் காத்திருங்க, ஏனென்றால் நான் உங்களுக்கு என்னது ஒரு துணையாளரை நான் என்ன செய்வேன், அனுப்புவேன். அல்லேலூயா. அவருக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, நீ தனியா போனேன்னா உன்னுடைய ஊழியம் எப்படியா இருக்காது, வெற்றியா முடியாது, சக்சஸ்ஃபுல்லா அது முடியாது. அல்லேலூயா. தோல்வியில முடியும், ஏமாற்றத்துல முடியும், சஞ்சலத்துல முடியும். அதனால நீ வெயிட் பண்ணு, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுட்டு அப்புறம் என்ன செய்ய, கடந்து செல்லு. கர்த்தருடைய ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்ற பின்னாடி அவர்கள் செய்த ஊழியம் பார்க்கின்றோம், வேதத்துல பார்க்கின்றோம், மகிமையான ஊழியங்களை அவர்கள் செய்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப பார்க்கின்றோம் கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் எப்படியாய் இருக்கின்ற இந்த மாதத்துல துணையாய் அவர் இருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எடுத்து நீங்கள் வாசியுங்கள். அமாசாய் சொல்லுகிற தாவீதை நோக்கி 1 நாளாகமம்
1 நாளாகமம் 12வது அதிகாரம் 18வது வசனம். 1 நாளாகமம் 12:18. பார்க்கின்றோம், கர்த்தருடைய ஆவியானவர் அமாசாய் மேல் இறங்கி அவர் சொல்லுகின்றதான காரியங்களை குறித்து இப்ப நம்ம வாசிக்க நாம் கேட்டோம். அல்லேலூயா. இந்த பகுதியிலே நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான வார்த்தைகளை இங்கு சொல்லுகின்றார். கடைசியாய் இந்த அதிகாரத்தின் கடைசியில, இந்த வசனத்தின் கடைசியில, கர்த்தர் எப்படியா இருக்கிறார்? தேவன், உம்முடைய தேவன் உமக்கு துணை நிற்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருந்தாலும் சரி, அல்லேலூயா, நம்மோடு கூட எத்தனை பேர் இருக்கிறாங்க, நம்மோடு கூட எத்தனை பேர் வருகின்றார்கள் என்பது முக்கியமல்ல. நம்முடைய தேவன் நமக்கு எப்படியா இருக்கிறோம்? துணையாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், நீங்க பார்க்கின்றோம், அவர் நமக்கு துணையாய் இருக்கின்றார். நீங்க துணையாய் இராவிட்டால் என்ன நடக்கும் என்று நீங்க பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 94வது சங்கீதம் 17வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 94:17. கர்த்தர் எனக்கு துணையாய் இராவிட்டால், எது? ஆத்துமா சீக்கிரத்தில் என்னமா போயிருக்குமா? மௌனத்துல வாசமா இருக்கும். அல்லேலூயா. ஆவி, ஆத்துமா, சரீரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு. நம்ம எதை மட்டும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம்னா சரீரத்துக்கு மட்டும்தான். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆனால் இங்க சங்கீதக்காரன் சொல்லுகின்றான், கர்த்தர் எனக்கு துணையாய் இராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரத்திலே என்ன செஞ்சிருக்கும்? மௌனத்துல வாசமாய் போயிருக்கும் என்று சொல்லுகின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா என்னன்னா, உயிரோடு இருந்தும் செத்தவர்களை போல. அல்லேலூயா. அப்படி ஆவிக்குரிய ஜீவியத்தில் அப்படிப்பட்டதான ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை இன்றைக்கு பார்க்கின்றோம். கர்த்தர் துணை நின்று தம்முடைய ஜனங்களை, முற்பிதாக்களை, ஊழியர்களை அவர் வல்லமையாய் வழி நடத்தினதை குறித்து நாம் ஏராளமாய் பார்க்க முடியும். அல்லேலூயா. முதலாவது நீங்க பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நமக்கு துணையாய் இருப்பதனால நாம் என்ன நன்மை அடைகின்றோம் என்றால், இன்றைக்கு பார்க்கின்ற சரீர பிரகாரமாகவும் ஆவிக்குரிய காரியமாகவும் நானும் நீங்களும் பலன் அடைய முடியும். அல்லேலூயா. நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாமா? 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 17வது வசனம். இங்கு பார்க்கின்றோம், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதுக்காகவும் என்ன செய்தார்? நல்லா சொல்லுங்க, என்ன சொன்னார்? அப்ப கர்த்தர் எனக்கும் உங்களுக்கு இந்த மாதத்துல துணையாய் இருப்பார் என்று வாக்கு பண்ணியிருக்கிறாரு. துணையா இருக்கிறதுனால நானும் நீங்களும் என்ன அடைய போறோம்? பலன் அடைய போகின்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க முந்தின வசனத்துல பார்த்தீங்கன்னா, நான் முதல் விஷயம் உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோட கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்ன செய்தார்கள்? என்ன யாரு கூட இருப்பாங்க? எனக்கு ஒத்தாசையா எழுந்தருளுவாங்க, எனக்கு உதவியா இருப்பாங்க என்று நீங்க நினைக்கிறீங்களோ எல்லாரும் என்ன செய்வாங்க? கைவிடுவாங்க. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில அவர் அந்த மாதிரியே தான் கடந்து வந்திருக்கின்றார். அல்லேலூயா. பார்க்கின்றோம், ஒருவனும் என்னோட கூட இருக்கவில்லை. இன்னொரு வார்த்தை சொல்றாரு, எல்லாரும் என்ன செய்தார்கள்? அல்லேலூயா. இயேசுவும் இந்த பாதை வழியாக கடந்து வரும். அல்லேலூயா. எல்லாரும் என்னை தனித்து விடும் காலம் என்ன செய்யும்? வரும் என்று சொன்னார். எல்லாம் போனாங்க, ஓடிட்டாங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு உங்களை நேசிக்கிறவர்களாக இருந்தாலும், நெருங்கினவர்களாக, சொந்தங்களாக இருந்தாலும், நண்பர்களாக இருந்தாலும் எல்லாரும் உங்களை கைவிடுவாங்க. ஆனா கர்த்தர் உங்களுக்கு துணையாய் இருப்பார். உங்களை என்ன செய்வார்? பலப்படுத்துவார். அல்லேலூயா. இன்னைக்கு பார்க்கின்றோம், கர்த்தர் நம்மை பலப்படுத்துறது எதற்கு? இங்க பார்க்கின்றோம், அவர் ஒரு ஊழியக்காரரு.
பார்க்கின்ற பிரசங்கம் நிறைவேறும்படிக்கு இந்த வசனத்தில் நம்ம பார்த்துட்டோம். கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காக என்ன பலப்படுத்தினார் சொல்றாரு. இன்றைக்கு நீங்க சில பொறுப்புகள்ல இருக்கிறீங்க, சில கடமைகளை செய்யும்படியான பணியில் இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கிறது காரணம் என்னன்னா, உங்களை கொண்டு செய்ய வேண்டியதை செய்யும்படியாய் உங்களை பலப்படுத்த போறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னென்ன காரியத்தை நிறைவேற்ற கர்த்தர் உங்களை கொண்டு திட்டம் பண்ணியிருக்கிறாரோ அதை நிறைவேற்றும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு பலனை கட்டளையிட போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு பார்க்கின்றோம், நேரமின்மையினால உங்களுக்கு தெரிந்த ஒரு பகுதி தான் எலியா தீர்க்கதரிசியை குறித்து நீ குறித்துக் கொள்ளுங்க. 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 1 முதல் நீங்க வீட்டுல போய் நீங்க வாசித்துக்கங்க. பெரிய தீர்க்கதரிசி தான். ஆனால் அவர் சூறை செடியின் கீழே இருக்க வேண்டிய ஒரு அனுபவம் ஏற்பட்டதை நம் வேதத்திலே பார்க்கின்றோம். ஆனா ஆண்டவர் அப்படியே விட்டுவிடவில்லை. தன்னுடைய ஊழியக்காரன் மூலமாய் என்ன செய்யணும்னு அவர் திட்டம் வைத்திருந்தாரோ அதை செய்து முடிக்கும்படியாக என்ன செஞ்சாருன்னா, அவரை விடவே இல்லை. அவரை சரீர பிரகாரமாகவும் பலப்படுத்தி போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஹல்லேலூயா. இந்த சாப்பிட்ட இந்த ஆகாரத்தின் பலத்தினாலே ரொம்ப அருமையா இருக்கும். நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா, அப்ப சரீர பிரகாரமான பலமும் எனக்கும் உங்களுக்கு என்னது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா புரிஞ்சுக்கங்க. போன மாதத்துல கர்த்தர் வாக்கு பண்ணார், ஆலயத்தை குறித்து நீங்களே அந்த நம்முடைய ஆலயம், டைம் இல்லாதல ஆலயத்தை ஒருவன் கெடுத்து போட்டால் இருக்கு. நம்முடைய சரீரத்தை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, கர்த்தர் கொடுத்த இந்த சரீரத்தை நம்ம பாதுகாக்க வேண்டிய விதத்தில் என்ன செய்யணும், பாதுகாக்கணும், பராமரிக்க கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனிக்கணும். ஹல்லேலூயா. அப்ப பார்க்கின்றோம், இங்க தீர்க்கதரிசிக்கு தாம் செய்ய நினைத்த திட்டங்களை நோக்கத்தை செய்யும்படியாய் உலக பிரகாரமான சரீர பிரகாரமான பலனையும் கர்த்தர் என்ன செய்தார், தந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப தேவனுடைய பிள்ளைகளே பார்க்கின்றோம், கர்த்தர் நம்மை பலப்படுத்துகின்ற தேவன். நீங்க ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனமே நமக்கு மனப்பாடமாய் நல்லா தெரியும். ஏசாயா 41:10 வாசிங்க. போதும், நான் உனக்கு துணை நீ செய்கிறேன் என்று சொன்னார், துணையா இருப்பேன்னு. இந்த அதிகாரத்தில் பார்க்கின்ற, இந்த வசனத்தில் பார்க்கின்றோம், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். நான் உன் கூட இருக்கிறதுக்கு காரணம் உன்னை என்ன செய்வதற்காக, பலப்படுத்துவதற்காக. ஹல்லேலூயா. இந்த மாதத்துல ஆவிக்குரிய பலனையும் நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க, சரீர பிரகாரமான பலனையும் நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. ஹல்லேலூயா. நீங்க வாயை திறந்து அறிக்கை பண்ணுங்க, தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. ஆனா இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள்கிட்ட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒர்க்கை கொடுத்துட்டா இது என்னால என்ன செய்ய முடியாது சொல்லுங்க. பெற்றோர் உங்க பிள்ளைங்க உடனே செஞ்சிடறாங்க போல இருக்கு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. என்னால என்ன செய்ய முடியாது, முடியாது, அது முடியாது, இது முடியாது. ஆனா இங்க பார்க்கின்றோம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு, பலன் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க. ஹல்லேலூயா. அப்ப பார்க்கின்றோம், கர்த்தர் நமக்கு துணையாய் இந்த மாதத்தில் இருக்க போறாரு. ஹல்லேலூயா. நீங்க இந்த அதிகாரம் நான் வாசித்த ஏசாயா 41வது அதிகாரத்தில் ரொம்ப ரொம்ப பிடித்த எனக்கு வார்த்தை. ஹல்லேலூயா. 13வது வசனத்தை நீங்க எடுத்தீங்கன்னா, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு. இந்த வார்த்தை இந்த ஸ்பெசிபிக்கா ஆண்டவர் எப்ப கொடுத்தார் தெரியுமா, நம்முடைய சீனியர் பாஸ்டர் மூலமாய். அந்த சர்ச் இருக்கு பார்த்தீங்களா, டெடிகேஷன் அன்னைக்கு வெளியிலேருந்து நம்ம ஊழியர் வந்திருந்தாரு, ஞானேஷ் பிரதர் வந்திருந்தாரு. ஆனால் என்னிடத்துல கூப்பிட்டு
கர்த்தர் சொல்லுகின்ற காரியம் இது. ஹல்லேலூயா. உன் வலது கையை பிடித்து நான் உனக்கு துணையாய் இருக்கிறேன் என்று. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு ஒரு அருமையான காரியம். நம்முடைய வலது கரத்தை பிடிக்கிறாராம், பயப்படாதேன்னு சொல்றாராம். அடுத்த வார்த்தை சொல்றாரு, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்ப பார்க்கின்றோம், கர்த்தர் நமக்கு துணையாய் இருப்பதினால நாம் இந்த மாதத்துல பலன் அடைய போகின்றோம். ரெண்டாவது என்ன நடக்க போகுது? அவர் உனக்கு துணையாய் இருப்பதினால நீங்க பார்த்தீங்கன்னா கர்த்தர் இந்த மாதத்துல துணையாய் இருந்து நமக்கு ஜெயத்தை தரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்படின்னா சத்துருவை இந்த மாதத்திலே நாம் மேற்கொள்ள போகின்றோம். யாரு நமக்கு ஜெயத்தை தடை பண்ணுகிறவன்? யாருன்னா சத்துருவானவன். சத்துருவை மேற்கொள்ளும் மாதமாக கர்த்தர் இந்த மாதத்தை நமக்கு தருகின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நேரடியாய் அந்த பகுதிக்கு மட்டும் வருகின்றேன். நமக்கு நன்கு தெரிந்ததான ஒரு பகுதி. நீங்கள் 2 நாளாகமம் 14வது அதிகாரத்திற்கு நேராக நீங்கள் 2 நாளாகமம் 14வது அதிகாரத்திற்கு நேராக நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானால் பார்க்கின்றோம், 11வது வசனத்தை வாசியுங்களே. ரொம்ப அருமையான ஒரு பகுதி. இந்த அதிகாரத்தை நீங்க வீட்டில் போய் நீங்க வாசிங்க. இப்ப பார்க்கின்றோம், ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுகின்றார். இப்ப ஆசாவுக்கு விரோதமாக எதிரிகள் ஒரு பெருங்கூட்டமாய் வருகிறாங்க. இவர்களை காட்டிலும் மிகுதியானவர்கள். என்ன செய்யறதுன்னு தெரியல. சொல்றாரு, பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவிகள் செய்கிறது உமக்கு. ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையா ஆண்டவர்கிட்ட அணுகுகின்றார். நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பிள்ளைகிட்ட ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு வேலையை வாங்கிட்டு வான்னா சில நேரம் அது கொஞ்சம் தயங்கும். நீ போனீன்னா நீ என்ன செஞ்சு நல்லதா பார்த்துட்டு. அந்த நாட்களில் எனக்கு ஞாபகம் இருக்கின்றது, எங்களுடைய அம்மா ரொம்ப கண்டிஷனாக எங்களை வளர்த்தாங்க. ஒவ்வொரு வாரமும் வீட்டின் பணிகளை அவருங்க திட்டம் பண்ணி அந்த வாரம் முழுவதும் அந்த பணிகள் நாங்கள் தான் செய்யணும். கடைக்கு போய் சந்தைக்கு போய் காய்கறிகள் வாங்கணும்னா ஒரு ஒரு ஆளை நியமிச்சுட்டாங்கன்னா அந்த வாரம் ஃபுல்லாக நாங்கள் தான். தவிர்க்க முடியாத வேலை இல்லை, அவங்க செய்ய முடியலன்னா என்னிடத்துல டே போய் வாங்கிட்டு வாடா, காய் வாங்கிட்டு வாடான்னுவாங்க. நான் சொல்லுவேன், இந்த வாரம் என்னுடைய டேன் இல்லை, அவங்க அடுத்த என்னுடைய சகோதரனுடைய டேன். அப்புறம் சொல்லுவாங்க, நீ போயிட்டு வந்தேன்னா சுத்தம் இல்லாம பார்த்து நல்லதா வாங்கிட்டு வருவாடா. என்னது? சூத்தம் இல்லாத கத்திரிக்காய பார்த்து நல்ல கத்திரிக்காய வாங்கிட்டு வருவாடா. ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், வேணும்னே இன்னைக்கு இப்படியே சொல்றதுனால நான் போய் வேணும்னே நான் என்ன வாங்கிட்டு வர போறேன்? சூத்த கத்திரிக்காய் வாங்கிட்டு வர போறேன். ஆனா போன மனசு கேட்குமா? என்னைக்கும் காட்டிலும் நம்மளுக்கு இப்படி ஒரு நல்ல பேரை கொடுத்துட்டாங்களே. எப்பயும் காட்டிலும் உருட்டி 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 போய் கத்திரிக்காய் பார்த்து எடுக்கிறவங்களுக்கு தான் தெரியும். எத்தனை முறை பார்த்து எடுத்துட்டு வந்தாலும் வீட்டுக்கு வந்து அறுக்கும் போது என்ன இருக்கும் அதுல? இது அனுபவம் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஹல்லேலூயா. தேவனுடைய எதற்கு சொல்லுகின்றேன் என்றால், ஆண்டவரிடத்தில் ஆசா ரொம்ப அருமையான அணுகுமுறையை கொண்டு வராரு. பெரிய பிரச்சனை, எதிரிகள் படையெடுத்து வந்திருக்கிறாங்க. ஆண்டவரே, பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவிகள் செய்கிறது உமக்கு எப்படிப்பட்ட காரியம்? லேசான காரியம் என்று சொல்லிட்டு, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இந்த மாத வாக்குத்தத்தம் என்னது? அத்தோட வாக்குத்தத்தம் சொல்லிட்டாரு. அப்படி இல்லாம நானும் நீங்களும் கர்த்தரை நோக்கி கேட்கணும். உங்களுடைய பிரச்சனைகள் நேரத்துல, தேவைகள் நேரத்துல, பலவீன நேரத்துல, நெருக்கத்தின் நேரத்துல. ஹல்லேலூயா. இங்க பார்க்கிட்டு ஆசா சொல்றாரு, கர்த்தாவே எங்களுக்கு என்ன செய்யும்? துணை நில்லும். ஹல்லேலூயா. எங்களுக்கு என்ன செய்யும்? துணை நில்லும். அடுத்து தொடர்ந்து சொல்றாரு, உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக. இவ எப்படி நம்ம சொல்லலாம்னா, உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்துல ஏராளமான பிரச்சனைகளுக்கு எதிராக நாங்க வர்றோம் ஆண்டவரே, இருக்கு எங்களுக்கு. ஹல்லேலூயா.
கர்த்தாவே நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை, இப்ப புரியுதா நான் சொன்ன கத்திரிக்காய் கதை? மனுஷன் உம்மை, அல்லேலூயா. ஆண்டவரிடத்துல வந்துருங்க, ஆண்டவரே நீர் தான் ஆண்டவரே, எனக்கு துணையா நீங்க வாங்க. அல்லேலூயா. என்னால முடியல, உள்ளது அதுதான். என்ன சொல்றாரு? என்னால முடியல, நீங்க வாங்க, துணை நில்லுங்க, உம்மை நம்பி இருக்கிறேன், உம்மை சார்ந்து இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவரே மனுஷன் மாத்திரம் என்ன செஞ்சிடக்கூடாதீங்க, மேற்கொள்ள விடாதீங்க. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு துணையாய் இருக்கும் போது எனக்கும் உங்களுக்கு இந்த மாதத்தில் கர்த்தர் ஜெயத்தை தர போகிறார். என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அவர்கள் என்ன செஞ்சாங்க பார்க்கின்ற, ஓடினாங்க. கர்த்தர் ஆசாவுக்கும் அவனுடைய கூட்டத்தாருக்கு என்ன செய்தார்? ஜெயத்தை கட்டளையிட்டார். அல்லேலூயா. நீங்க சங்கீதம் 40வது சங்கீதம் 17வது வசனத்தை எடுத்து வாசிங்க, நான் முடிக்க போறேன். சங்கீதம் 40:17 பார்க்கின்றோம். தேவரீர் என் துணையும் என்ன செய்கிறவருமாய் இருக்கிறீர், விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். அல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதத்துல நமக்கு துணையாகவும் இருக்க போறாரு. துணையா இருந்து நம்மை என்ன செய்ய போறாரு? விடுவிக்க போறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் இந்த மாதத்துல நம்ம கர்த்தரை மாத்திரம் நம்ம சார்ந்திருப்போம். அல்லேலூயா. நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிலேயும் கர்த்தரை மாத்திரம் நாம் சார்ந்திருப்போம். அல்லேலூயா. யாருக்கு கர்த்தர் துணையா இருப்பாரு? இப்ப பார்த்தோம், துணையா இருந்து என்ன செய்வாரு, துணை இல்லாட்டினா என்ன நடக்கும்ன்றதையும் நம்ம வாசித்தோம். கர்த்தர் யாருக்கு துணையா இருப்பார் என்றால், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. நீங்க எழுதிக்கங்க, 2 நாளாகவும் 19வது அதிகாரம் 11வது வசனத்தின் கடைசி பகுதியில உத்தமனுக்கு கர்த்தர் துணை. யோபு என்ன சாட்சி பெற்றாரு? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புகளும். கர்த்தர் கைவிட்டாரா? கர்த்தர் துணையா இருந்தாரா இல்லையா? கர்த்தர் யோபுக்கு துணையா இருந்தார் என்ற விசுவாசம் உள்ளவங்க, எனக்கு நல்லா தெரியும்ன்றவங்க சத்தம் இல்லையா சொல்லாமா? அப்ப உத்தமனுக்கு கர்த்தர் எப்படியா இருக்கிறார்? அடுத்து யாருக்கு கர்த்தர் துணையா இருக்கார்? 115வது சங்கீதம் 9வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். 115வது சங்கீதம் 9வது வசனம். சீக்கிரம். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும், அவர்களுக்கு எப்படியா இருக்கிறார்? கேடகமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப என்ன செய்யணும்? கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் எப்படியா இருக்கிறார்? துணையா இருக்கிறாரு. அல்லேலூயா. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. அடுத்து யாருக்கு? அவரை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் எப்படியா இருக்கிறார்? கடைசியா ஒன்று மாத்திரம் சொல்லி நான் முடிகிறேன். கர்த்தருடைய சித்தம் அறிந்து செயல்படுகிறவர்களுக்கு கர்த்தர் துணையா இருக்கிறார். மூன்றாவது என்னது? கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து செயல்படுகிறவர்களுக்கு. நீங்க 1 சாமுவேல்ல 14வது அதிகாரத்துக்கு நேராக நீங்க எடுத்துக்கோங்க. ஹல்லேலூயா. 8வது 9வது 10வது வசனத்துல, அதற்கு யோனத்தான், இதோ நாம் கடந்து அந்த மனுஷனிடத்துக்கு போகிறவர்கள் போல அவர்களுக்கு நம்மை காண்பிப்போம், நாங்கள் உங்களிடத்துக்கு வரும் மட்டும் நில்லுங்கள் என்று நம்மோட சொல்வார்களானால் நாம் அவர்களிடத்துக்கு ஏறி போகாமல் நம்முடைய நிலையிலே நிற்போம். எங்களிடத்துக்கு ஏறி வாருங்கள் என்று சொல்வார்களானால் ஏறி போவோம். கர்த்தர் அவர்களை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இது நமக்கு இது என்னது? கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளும்படியாய். அல்லேலூயா. யோனத்தான் சொன்ன காரியம். இப்ப 45வது வசனத்தை மட்டும் வாசித்து நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? 45 வாசிங்க. யார் சொல்றாங்கன்னா ஜனங்கள் சொல்றாங்க. இப்ப அடுத்து, தேவன் துணை நிற்க அவன் இன்று காரியத்தை என்ன செய்தான்? போதும் போதும். யாரு துணை நிற்க காரியம்? வீட்டுல விசேஷம். யாரு இன்னைக்கு நம்ம சொல்லுவோம், எனக்கு வலது கை இடது கை இவங்க தான், இவங்க இல்லாட்டினா நான் ஒண்ணுமே செஞ்சிருக்க முடியாதுன்னா நீங்க கர்த்தரை மறுதலிக்கிறீங்க.
இங்க பார்க்கின்றோம். யோனத்தானை குறித்து ஜனங்கள் சொல்றாங்க, கர்த்தர் துணை நிற்க காரியத்தை அவன் என்ன செய்தான். எல்லாம் கண்களை மூடலாமா? ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, துணை வேண்டும் தகப்பனே. உலகில என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. ஆண்டவரிடத்துல கேளுங்க, துணை வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய துணை இல்லாம, உம்முடைய ஒத்தாசை இல்லாம என்னால ஜெயிக்க முடியாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. இல்ல கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? இந்த மாதம் கர்த்தர் வாக்கு பண்ணிருக்கிறாரு, நான் உனக்கு துணையாய் இருப்பேன், அவர் உனக்கு துணையாய் இருப்பார். பயப்படாதே, உன் வலது கரத்தை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரிக்கலாமா? துணை வேண்டும் தகப்பனை, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. துணை வேண்டும் தகப்பனை, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. என் ஜீவன் இல்லை என்கிற பரிசுத்தம் என எழுது. என் ஜீவன் இல்லை என்கிற பரிசுத்தம் என எழுது. துணை வேண்டும், துணை வேண்டும் தகப்பனை, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. துணை வேண்டும் தகப்பனை, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. என் ஜீவன் இல்லை என்கிறேன் பரிசுத்தம் என எழுது. என் ஜீவன் இல்லை என்கிறேன் பரிசுத்தம் என எழுது. எங்கள் நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தர் சபைக்கு அருளினதானே உன்னதமான வாக்குத்தத்தத்துக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த உலகத்திலே ஆண்டவரே, உதவிகள் அற்ற சூழ்நிலையில ஆண்டவரே இருக்கின்ற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, நான் உனக்கு துணையாய் இருக்கிறேன் என்று நீங்க வாக்குரைத்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகின்றோம். உடைய வார்த்தையின்படியே, வாக்குத்தத்தத்தின்படியே உடைய ஜனங்களை நீங்க வழி நடத்த போகிறதுக்காக நன்றி செலுத்துகின்றோம். துதிக்க நமக்குமே எல்லாம் உமக்கே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.